அதெல்லாம் இந்த பெண்மணியுடைய உள்ளான ஆவிக்குரிய ஞானம். முதல்ல தன்னால் யாரும் இடத்துல அடையக்கூடாது. ரெண்டாவது சீடர்கிட்ட போகாத காரணம், நம்ம போய் ஏதாவது சொல்ல போய் பணம் ஆசை இல்லையா, எல்லாரும் இருந்தாலும் 30 வெள்ளி காசு காட்டி கொடுக்க போகிறான் பின்னாட்களில். இவன் யாருன்னு அவன் அந்த அம்மா ஓரளவுக்கு கணிச்சிருக்கு. கூட இருக்கிறதெல்லாம் சரியில்லை, அவர் பர்ஃபெக்டாக இருக்கிறாரு. இதுதான் உண்மை. இதை போய் அவங்ககிட்ட சொல்லி, அப்படியா உனக்கு உதற போக்கா, நான் எவ்வளோ வைத்தியத்தில் இவ்வளோ செலவு பண்ணேன்னா, அப்படியா இவ்வளோ செலவாகி வந்திருக்கேன், அப்போ இங்கே இலவசம். ஏசாப்பெல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் இரு நான் கேட்டு சொல்கிறேன், நான் இது பண்ணுறேன். இப்போ ஒருத்தன் வந்தான் யூடியூப்பில், ஏதோ ஜப குறிப்பு சொல்கிறேன், கொஞ்சம் இரு, நான் ஃபோன் எடுத்துன்னு போயிட்டான். என்னன்னா திருப்பி வந்தான், நான் ஏசுகிட்ட கேட்டேன், எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறாரு, எனக்கு ஒரு அமௌண்ட்டு என் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னா. சரி, ஏசு ஃபோன் நம்பர் கொடுறான்னா அவன் வியாதியஸ்தன் கேட்டிருக்கான். அது நான் கேட்டேன்னா கொடுக்கட்டுமான்னு கேட்டேன், கொடுக்கணும்னு சொன்னார். அதனால் கேட்டு வேணால் தரேன் உனக்கு, உன் நம்பரை கொடுத்துட்டு போனான். இது இருக்குது யூடியூப்பில்.